ஒரு கள்வனை காதலித்த அமைச்சர் மகள். காதல் திருமணமாகி, திருமணம் உயிர்க்கு ஆபத்தாகி, பின் துறவியாகி, மதங்களை வென்று வாதித்த பெண். இது சாதாரண கதை இல்லை. இது குண்டலகேசி என்ற பழமையான தமிழ் காவியத்தின் அதிர்ச்சி வாழ்க்கை. ராஜகிருகம் என்ற நகரம். அங்கே ஒரு அமைச்சரின் அழகான மகள் பத்திரை. ஒரு நாள் கொலை தண்டனைக்கு அழைத்து செல்லப்படும் ஒரு கள்வன், காலன். அவனை பார்த்தவுடன் பத்திரையின் மனம் காதலில் விழுகிறது. அவள் சொல்கிறாள், அவனைத்தான் நான் திருமணம் செய்யப் போகிறேன் என்றாள். அன்பு கண்ணை மூடுகிறது. அவள் அவனின் கடந்த காலத்தைப் பற்றி சிந்திக்கவில்லை. வெளிப்படையான தோற்றம் மட்டும் உண்மை அல்ல. பேக்ரவுண்ட் தெரியாமல், உண்மை தெரியாமல். அவன் நல்லவன்தான் என்று நம்புவது போல. திருமணத்திற்குப் பின் ஒரு சிறிய வார்த்தை சண்டை. நீ கள்வன் மகன் அல்லவா என்று சொன்னதால் காலனின் மனத்தில் நஞ்சாய் மாறியது. அவன் வெளியில் அன்பாக நடிக்கிறான், உள்ளுக்குள் பழி வைத்துக் கொள்கிறான். ஒரு நாள் மலை உச்சிக்கு அழைத்துச் செல்கிறான். அவன் திட்டம், அவளை தள்ளி கொல்ல. இன்றைய ஒப்பீடு. இன்று பல டாக்ஸிக் இல் நீ இல்லாம நான் வாழ முடியாது என்று சொல்வார்கள். அதே நேரத்தில் மன உளைச்சல் ஆளாக்குவார்கள். காலன் அவளை கொல்ல முயன்றபோது பத்திரை நினைத்தாள், தற்கொல்லியே முற்கொள்ளல் தகும். உயிருக்கு நேரடி ஆபத்து ஏற்பட்டால் தற்காப்பு நோக்கில் முன்கூட்டியே செயல் எடுப்பது தவறு அல்ல என்பதைக் குறிக்கும் சொற்றொடர். அவனை மலை உச்சியிலிருந்து தள்ளிவிடுகிறாள். இன்று பெண்கள் செல்ஃப் டிஃபென்ஸ் கற்றுக்கொள்வது எவ்வளவு முக்கியம் என்று உணர்த்தும் காட்சி. குண்டலகேசி பழைய கால பெண். ஆனால் மைண்ட் செட் மாடர்ன். கணவனை கொன்ற பெண். பத்திரை மனம் வெறுக்கிறாள். பின்னர் அவள் புத்த துறவியாக மாறும்போது தன் தலைமுடியை முழுவதும் மொட்டையடித்தாள். காலப்போக்கில் மீண்டும் வளரும் தலைமுடி சுருட்டாக, குண்டலமாக வளர்ந்தது. அதனால் அவளை மக்கள் குண்டலகேசி என்று அழைக்கத் தொடங்கினர். இன்றைய ஒப்பீடு. ஹார்ட் பிரேக் ஆன பெண் பலர். ஸ்பிரிச்சுவல் லைஃப், மெடிடேஷன், யோகாக்கு திரும்புகிறார்கள். அவள் பல சமயங்களை கற்று வாதத்தில் பலரை வென்றாள். அப்போது அவள் சந்தித்தார் புத்தரின் சீடர் சாரிபுத்தர். வாதம் நடந்தது. இந்த முறை குண்டலகேசி தோற்றாள். ஆனால் அவள் என்ன செய்தாள் தெரியுமா? அவள் ஈகோவை விட்டு உண்மையை ஏற்றுக்கொண்டாள். இன்றைய ஒப்பீடு. இன்று சோஷியல் மீடியாவில் தோற்றால் அவமானம், ட்ரோலிங், ஈகோ கிளாஷ். ஆனால் குண்டலகேசி, நான் தவறு செய்தால் நான் மாறுவேன் என்றாள். அதுதான் உண்மையான அறிவு. சாரிபுத்தர் அவளை புத்தரிடம் அழைத்துச் செல்கிறார். அங்கு அவள் பௌத்த துறவியாகிறார். காதலில் தொடங்கிய வாழ்க்கை ஆன்மீக வெளிச்சத்தில் முடிகிறது. இன்று குண்டலகேசி நமக்கு சொல்லும் பாடம். காதல் கண்ணை மூடலாம். டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து தப்பிக்க தைரியம் வேண்டும். தவறு செய்தாலும் வாழ்க்கை முடிவல்ல. தோல்வி வந்தால் மாறிக்கொள்ள வேண்டும். உண்மையான வெற்றி மன அமைதி. இந்த கதை உங்களுக்கு என்ன லெசன் கற்றுத்தந்தது? கமெண்டில் சொல்லுங்கள். பிடித்திருந்தால் லைக் ஷேர் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீர்கள்.